வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் நாம் இன்று வந்திருப்பது தூங்கா நகரம் என்றழைக்கப்படும் மதுரையின் இதய பகுதிக்கு. இங்கே அன்னை வெறும் தெய்வம் மட்டுமல்ல, மதுரையை நேரடியாக ஆட்சி செய்யும் மகாராணி. மீன் போன்ற கண்களைக் கொண்டவள் என்பதால் மீனாட்சி. மீன் தன் குஞ்சுகளை கண்ணிமைக்காமல் பார்த்து பாதுகாப்பது போல உலக உயிர்களை தன் பார்வையாலேயே காப்பவள். பாண்டிய ராஜகுமாரியாக பிறந்து சிவபெருமானையே மணந்து இன்று கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் மீனாட்சியின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாமா? மதுரை மீனாட்சி. ஆழமான தகவல்கள். மலையத்துவஜன் பெற்ற செல்வம். த வாரியர் பிரின்சஸ். புத்திர பாக்கியம் இல்லாத பாண்டிய மன்னன் மலையத்துவஜன் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் 3 மார்புகளுடன் ஒரு பெண் குழந்தையாக அன்னை தோன்றினாள். தகுந்த மணாளனை காணும்போது 3வது மார்பு மறையும் என்ற அசரீரியின்படி போர்க்களத்தில் சிவபெருவானை சந்தித்தபோது அன்னை வெட்கப்பட்டு நின்றாள். மார்பு மறைந்தது. அதுவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாறு. அங்கையட்கண்ணி. த காடஸ் ஆஃப் ஐஸ். சக்தி பீடங்களில் இது மந்திரினி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சியில் காமாட்சி காமகோடி பீடம் என்றால் மதுரையில் மீனாட்சி ராஜமாதங்கி பீடம். இங்கே அன்னைக்குத்தான் முதல் மரியாதை. மதுரையில் சொக்கநாதரை தரிசிக்கும் முன் மீனாட்சியை தரிசிப்பதுதான் மரபு. கிளி ஏந்திய அன்னை. தி கிரீன் காடஸ். அன்னையின் கையில் இருக்கும் பச்சை கிளி பக்தர்களின் கோரிக்கைகளை தன்னுள் வாங்கி அதை திரும்ப திரும்ப அன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்குமாம். அன்னை மரகத பச்சையாக காட்சியளிப்பது புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தையும் அறிவையும் குறிக்கிறது. ஜாதக ரீதியான பலன்கள். புதன் தோஷம் நீங்க. ஜாதகத்தில் புதன் பலலீனமாக இருப்பவர்கள், கல்வி மற்றும் பேச்சாற்றலில் பின்தங்கியிருப்பவர்கள் மீனாட்சியை வணங்கினால் அபாரமான புத்திசாலித்தனம் கிடைக்கும். பெண் குழந்தைகளின் எதிர்காலம். பெண் குழந்தைகள் தைரியமாகவும் அறிவுத்திறனோடும் வளர அன்னை மீனாட்சியின் வழிபாடு மிக சிறந்தது. குடும்ப ஒற்றுமை. மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவத்தை மனதார நினைத்து வணங்குபவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மதுரை மீனாட்சியின் அரசாட்சியில் எவருக்கும் குறையில்லை. அன்னை தன் மீன் போன்ற கண்களால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றும் காக்கட்டும். அடுத்த பகுதியில் அன்னை சதியின் வலது காது தோடு விழுந்த இடமான மோட்சம் தரும் காசி விஷாலாட்சி பற்றி பார்க்கலாமா? அல்லது வட இந்தியாவில் இருக்கும் வைஷ்ணவதேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி.